மாஸ்டரி அப்படிங்கிற நிலையை அடைஞ்ச மனிதர்களை நம்ம பார்க்கும்போது நம்ம ஆச்சரியப்படுவோம். இப்போ உதாரணத்துக்கு கிரிக்கெட் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கரை பார்க்கும்போது எப்படி இவரால் இவ்வளோ விஷயங்களை பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுலேயுமே சினிமா, ஸ்போர்ட்ஸ், அரசியல், பாடி பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு துறையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, அந்த துறையில் லெஜெண்ட்ஸ், அந்த துறையில் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த நிலையை எப்படி அடையிறாங்க. நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். பட் நாம் அந்த வழியில் சரியாக தான் போய்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நாம பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. மாஸ்டரி அப்படிங்கிற ஒரு நிலை அடைந்த ஒரு மனிதர் த பாத் ஆஃப் மாஸ்டரி, அதாவது மாஸ்டரிங்கிற அந்த பாதையை கடந்து வந்திருப்பார். அது என்னது பாத் ஆஃப் மாஸ்டரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிராஃப் தான் ஒரு மனிதருடைய மாஸ்டரியை காமிக்கிற ஒரு கிராஃப் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எந்த ஒரு துறையிலையும் ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிளாட்டூ அப்படின்னு சொல்லப்படுற பெரும்பாலான ஒரு நேரத்தில் ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத ஒரு நிலையை எல்லாருமே சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஹைப் வரும், ஏதோ ஒரு விஷயம் கிளிக் ஆகும், அதுக்கப்புறம் அவங்க ஒரு மிக உயர்ந்த ஒரு நிலையை அடைஞ்சிருப்பாங்க. இந்த பிளாட்டூ, அதாவது முன்னேற்றமே இல்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த காலகட்டம் வரும்போது நிறைய பேர் அதற்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாஸ்டர்ஸை விட ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு 3 பேரை உதாரணத்தை எடுத்துக்கலாம். முதலாவது இந்த டேப்லர். இவங்க உற்சாகத்தில் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் உண்மையாகவே அதை அவ்வளோ ஒரு தீவிரம் காட்ட மாட்டாங்க. சரி, சும்மா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எதுலேயுமே மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை காமிக்காமல் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மனிதர்களுக்கு பேர் தான் த டேப்லர் அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு இந்த பிளாட்டூ, அதாவது முன்னேற்றமே இல்லாத ஒரு பாதை அப்படிங்கிறது வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இது நமக்கு செட் ஆகலை, நம்ம குவிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுவாங்க, வேறு ஒரு துறையில் போக ஆரம்பிச்சிருவாங்க. இதுவே அப்சசிவ்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் ஆஃப் மக்கள் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பிளாட்டூ, அதாவது முன்னேற்றம் இல்லாத அந்த ஒரு வாழ்க்கை, அந்த டைம் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மோதிக்கிட்டே இருப்பாங்க. கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு தோய்வு ஏற்பட்டு போர்ன் அவுட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிலை ஏற்பட்டு கடைசியில் அவங்க ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு அவங்களே கொண்டு விட்டுருவாங்க. மூணாவது ஹேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் மக்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிளாட்டோ அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. ஹார்ட் ஒர்க் போட்டு கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பெனிஃபிட்டை எடுத்த உடனேயே நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம், நம்ம ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சந்தோஷப்பட்டு அவங்களுடைய முயற்சிகளை அதோடு பெருசாக ரிஸ்க் எடுக்காமல் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் இந்த மாஸ்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அடைந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பிளாட்டூவை தாண்டி கடினமாக உழைப்பாங்க. அட் த சேம் டைம் ஸ்மார்ட்டாகவும் ஒர்க் பண்ணுவாங்க, பொறுமையாக இருப்பாங்க. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பொறுமை அப்படிங்கிறது தான் இந்த முன்னேற்றம் இல்லாத இந்த கடினமான பாதையை கடக்க உதவுற முக்கியமான ஒரு சாவி. ஸோ இந்த கிராஃப் தான் அந்த மாஸ்டரி அப்படிங்கிற நிலையை அடையிறதுக்கான பாதை. நம்ம எல்லாருமே அந்த நிலையை அடையணும்னா இதை தாண்டி தான் போகணும். சரி, நாம் சரியாக உண்மையாகவே நம்ம மாஸ்டரி அப்படிங்கிற அந்த பாதையில் தான் போய்கிட்டு இருக்கிறோமா, அல்லது நம்ம வேறு ஏதாவது தவறாக போய்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது எப்படி? ஒரு 4 கேள்விகள் இருக்குது. இந்த 4 கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் சரியாகவே மாஸ்டரி அப்படிங்கிற பாதையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறீங்களா, இல்லை நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, த அப்சசிவ், த ஹேக்கர், த டேப்லர் அப்படிங்கிற மாதிரியான நபர்கள் மாதிரி நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் குக் எஃப்எம் பற்றின ஒரு சில வார்த்தைகள். இந்த மாதிரி நீங்கள் நிறையா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் புக் சம்மரிஸ் நிறையா கேட்கணும், அதுவும் ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் குக் எஃப்எம். குக் எஃப்எம் மூலமாக நீங்கள் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் கேட்குறது மூலமாக உங்களுடைய டைமை சேவ் பண்ணி உங்களுடைய ட்ராவல் டைமில் கூட நிறையா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை கேட்டுக்கிட்டே நீங்கள் உங்களுடைய அந்த ட்ராவல் டைமை பிரயோஜனமாக மாற்ற முடியும். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். சரி, இப்போ இந்த 4 கேள்விகள் என்னென்ன? முதலாவது கேள்வி, am I surrendering to the instruction? இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மாஸ்டர் இருக்கிறார், ஒரு டீச்சர் இருக்கிறார், ஒரு கோச் இருக்கிறாரு. அவர் அவருடைய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் சொல்கிறதையெல்லாம் நீங்கள் சரியாக தான் கேட்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே எழுப்புறாரு. அதாவது நீங்கள் உங்களை சரண்டர் பண்ணியிருக்கிறீங்களா, அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பயிற்சி பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய மனநிலையை முதலாவது கேள்வியாக வைக்கிறாரு. நம்ம பெரும்பாலும் இந்த யூடியூப்லேயோ அல்லது நம்ம புக்ஸ் மூலமாகவோ நம்ம செல்ஃப் ஸ்டடி, செல்ஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல இந்த கருத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உண்மையாகவே நாம் படிக்கிற அந்த கருத்துக்களை, நாம் கேட்குற அந்த கருத்துக்களை, நம்ம அல்லது ஏதோ ஒரு யூடியூப் மூலமாகவோ நம்ம கற்றுக்கிற அந்த விஷயத்தை
இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா? நம்ம சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மாஸ்ட்ரி அப்படிங்கிற பாதையை நோக்கி போயிட்டுருக்கிறோம். இதுதான் வந்து முதல் படி. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஆமாவா இல்லையா? ரெண்டாவது, am I practicing intentionally? இன்டென்ஷனோடு உங்களுடைய துறையில் ஒரு வேலையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கோடிங்காக இருந்தாலும் சரி, எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், வாட் எவர், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்டென்ஷனலாக அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? அதாவது நாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சு பண்ணுறோமா? நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் அதை வந்து பயிற்சி பண்ணும்போது, அதை வந்து நீங்கள் செயல்முறைப்படுத்தும் போது உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் ஞாபகம் வருதா? இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இன்டென்ஷனலாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா மைண்ட் அண்ட் மசில் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நாம் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ், நம்முடைய மைண்டு வந்து நம்ம எந்த மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த மசிலில் நம்முடைய மைண்டினுடைய கவனத்தை முழுவதுமாக வைக்கணும். அர்னால்டு வந்து ஒரு விஷயத்தை சூப்பராக சொல்லுவார். என்னென்னா, நான் வந்து 10 ரெப்படிஷன் ஒரு வெயிட்டை வந்து ஒரு எக்ஸசைஸை வந்து கர்ல் பண்ணும்போது அதை விட நான் வந்து ஒரு தடவை என்னுடைய மைண்டை ஃபுல்லாக ஃபோக்கஸ் வச்சு பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுதான் வந்து இந்த மைண்ட் அண்ட் மசில் லிங்க் அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய துறையில் நீங்கள் எந்த ஒரு வேலையை பண்ணாலும் உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸை கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? ஆமாவா இல்லையா? மூன்றாவது கேள்வி, do I love to practice? இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது மேபி உங்களுக்கு ஒரு ஹாபியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் சைடில் உங்களுடைய பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையே உங்களுடைய துறையிலேயே நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, இந்த பயிற்சின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ப்ராக்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு எடிட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு வீடியோ எடிட்டர். நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே வந்து திரும்ப யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ப்ராக்டிஸ் கிடையாது. ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு தடவையும் நம்ம எடிட் பண்ணும்போது நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும், நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் ஞாபகம் வரணும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அப்போ இது வந்து ப்ராக்டிஸ். அதாவது இப்போ நான் இன்னைக்கு நான் பண்ணுற ஒரு விஷயம் அடுத்த தடவை நான் வந்து எடிட் பண்ணும்போது, அடுத்த தடவை அந்த வேலையை நான் வந்து செய்யும்போது எனக்கு நான் இப்போ கற்றுக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படியே வந்து நான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒர்க்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகரிக்குமே தவிர ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதனால தான் ப்ராக்டிஸுங்கிற வார்த்தையை இங்கே வந்து அதிகமாக இந்த புத்தகத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு உங்களுடைய அந்த வேலையை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சி பண்ணுறீங்களா, விரும்பி பண்ணுறீங்களா? இது மூணாவது கேள்வி. இப்போ நான்காவது கேள்வி, am I exploring the edge? இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, எஸ்பெஷலி இந்த மேரத்தான் ஓடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மேரத்தான் ஓடுறாங்க அப்படின்னா இப்போ ரேஸில் வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 25 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா அதோடைய ரேஸ் ட்ராக்னுடைய நீளம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமாக வந்து ஓடுவாங்க. அதாவது ஒரு 27 கிலோமீட்டர் 28 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஓடுவாங்க. எதுக்கு அப்படின்னா ரேஸில் நான் வந்து அந்த ட்ராக்கில் ஓடும்போது நான் ஏற்கனவே அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை விட என்னுடைய வலிமை குறைவான ஒரு ட்ராக்கை தான் நான் வந்து ஃபேஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னால் வந்து ஈஸியாக அந்த காம்படிஷனில் வின் பண்ண முடியும், அதை வந்து ஓடி கடக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒவ்வொரு துறையிலையுமே இந்த எட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அந்த எட்ஜ் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குற அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்களா? அந்த எட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நிலையை வந்து அடையிற அளவுக்கு பார்க்குற அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லை நம்ம வந்து ஒரு பேசிக்கான விஷயத்தோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டோமா? இதில் இவ்வளோதான் இருக்குது, இதை வச்சு நம்ம வண்டி ஓட்டலாம் அப்படிங்கிறத விட இதில் இன்னும் வேறு என்ன இருக்குது, இதில் இன்னும் அட்வான்ஸாக என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னாவே உங்களால் அந்த எட்ஜை பார்க்க முடியும். ஸோ அந்த 4 கேள்விகளுக்கு ஆம் அப்படின்னு பதில் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மாஸ்ட்ரிங்கிற பாதையை நோக்கி போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாஸ்ட்ரி அப்படிங்கிற பாதையை நோக்கி போகலன்னு அர்த்தம். இந்த 4 விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மாஸ்ட்ரிங்கிற நிலையை அடைய முடியும்.